வாழ்க்கையில வசீகரமாக இருப்பது எப்படி? அதாவது அட்ராக்ஷனோட. சொல்வாக்கு, செல்வாக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம்? அதாவது நம்மளுடைய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, உச்சத்தில் இருக்க வேண்டும். அதாவது உச்சாணியில் இருக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப சூப்பரான சீக்ரெட்டான ஒரு மெத்தட். ஏன்னா ஃபேஸ்ல ஒரு க்ளோ இருக்கும். சொல்வாக்கும், செல்வாக்கும் மிக அற்புதமாக நடக்கும். இதான் ஒரு மனிதன் வசீகரமாக இருக்க வேண்டும். அதான் ஞானம், ஞான பெருக்கம், ஞான ஒளி, சர்வ கீட பிரகாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. கண் மூலியமாகவும், கை மூலியமாகவும், உங்களுடைய வார்த்தை மூலமும் பிரயோகம் செய்யும் பொழுது நீங்க வசீகரமாக மாறுவீர்கள். இதை மட்டும் செஞ்சு பாருங்க. வாழ்க்கையில வெற்றிகள் உங்களுடைய பக்கத்திலே இருக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது லைஃப் டியூனர் தமிழ். லைஃப் டியூனர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. வாழ்க்கையில வசீகரமாக இருப்பது எப்படி? அதாவது அட்ராக்ஷனோட. சொல்வாக்கு, செல்வாக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம்? அதாவது நம்மளுடைய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, உச்சத்தில் இருக்க வேண்டும். அதாவது உச்சாணியில் இருக்க வேண்டும். இந்த வார்த்தையில் நுனி நாக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சாதாரண விஷயம் கிடையாது. உள்நாக்கிலிருந்து வரக்கூடிய நாத ஒலி நுனி நாக்கோடு சேர வேண்டும். அதுதான். என்னைக்குமே நுனி நாக்கு என்பது சாதாரண விஷயம் கிடையாது. நுனி ஒரு தலை நுனியை தொட வேண்டும். இப்படி ஓங்காரம் செய்தால் நீங்க வசீகரமாக இருப்பீர்கள். அதாவது உங்களுடைய மெலோனியன், உங்களுடைய சக்தி எல்லாம் மின்காந்த அலையோடு சேர்ந்துச்சுன்னா வசீகரம். சொல்லுங்களேன், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை கொண்டு வர்றதுக்கு ஓம் என்ற பிரணவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை எப்படி சக்தியோடு இணைப்பது, சக்தி வட்டத்தோடு இணைப்பது, சக்தியில் இருக்கக்கூடிய கேலக்சியில் எப்படி இணைப்பது, வெட்ட வழி ரகசியத்தில் எப்படி செய்யறது, அண்டவெளியோடைய அண்டத்தின் வழியை எப்படி தொடுவது, ரொம்ப சிம்பிள். நுனி நாக்கு அண்ணாக்க தொடணும், அவ்வளோதான் சிம்பிள். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அதாவது ஒரு உச்சம் அப்படின்னாலே உச்சம்னா ஹையஸ்ட், அந்த நாக்கோட நுனி, அவ்வளோதான். சென்டர் நாக்கை மடித்து உள்நாக்கில் இப்படி வச்சுட்டு ஓம்னு நீங்கள் வாயில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மனசில் சொன்னாலே போதும். இப்போ வச்சுட்டேன். எப்படி? மனசுக்குள்ள ஓம், அந்த ஓம மனசுக்குள்ள சொல்லணும். அதாவது உள்வாங்கி, அது முள் வாங்கும். அதாவது உள்நாக்கின்ற முள் வாங்கும். முள் வாங்கினால் சக்தியின் திறப்பிடம் திறவுகோல் திறக்கும் சாவி. அதான் முக்கியமான விஷயம். அப்போ மனசுக்குள்ள பாராயணம்ங்கிறது சக்தி. அப்போ ஓம்ங்கிறத பாருங்க, இப்படி மனசாந்தியில் சித்தியாக வேண்டும். சும்மா ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வச்சு பாருங்க. வாய்க்குள்ள ஒரு மாற்றம் இருக்கும். அதன் அண்டவெளி ரகசியம் உள்ள இருக்கக்கூடியது. கிருஷ்ணர் வாயை திறந்து அண்டமே உள்ள இருந்துச்சு பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இந்த அண்டத்தின் உள்ள ஒளியோடு சேர வேண்டும். அந்த உள்நாக்கில் இருக்கக்கூடிய ஆடும் பெல். இது ரொம்ப ரொம்ப சூப்பரான சீக்ரெட்டான ஒரு மெத்தட். இது நுனி நாக்கில் அண்டத்தில் வைக்க வேண்டும். பண்ண முடிக்கோங்க. பொறுமையா இன்ஹேல் எக்ஸேல் பிரீத்தை விடுங்க. மனசை இங்கே வச்சுக்கோங்க. இதை முடிச்ச பிறகு ஒரு நிமிஷம் கழிச்சு நீங்கள் போய் உங்கள் கண்ணாடியில் உங்கள் ஃபேஸை பாருங்க. ஒரு வசீகர ஒளி கண்ணுலையும் சரி இருக்கும். இப்படி பண்ண 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 டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் இப்படியே பண்ணிக்கிட்டே வாங்க. பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஃபேஸில் ஒரு க்ளோ இருக்கும். சொல்வாக்கும் செல்வாக்கும் மிக அற்புதமாக நடக்கும். இதுதான் ஒரு மனிதன் வசீகரமாக இருக்க வேண்டும். ஒளியோடு இருக்க வேண்டும், பொலிவோடு இருக்க வேண்டும், ஒளி சக்தியோடு இருக்க வேண்டும். ஒளி சக்தினா என்ன? உள்ள இருக்கக்கூடிய ஒளி அதை கீறி விட வேண்டும். எதை? மேல் நாக்கால ஒரு ப்ரெஷர். இப்படி மனசுக்குள்ள ஓம் சொல்லும்போது நீங்கள் இதை முடிச்ச பிறகு எண்டுக்கு ஒன்று இருக்கும். வாயை திறந்து முடிச்சிட்டீங்க. 3 மினிட்ஸ் முடிச்சுக்கிறீங்க. உள்ளுக்குள்ள உள்நாக்கில் வச்சுக்கிறீங்க. அப்படி வச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் முடிச்ச பிறகு ஃபினிஷிங் இருக்குல்ல, அப்போ தான் வாய் விட்டு சொல்ல வேண்டும். ஓம். ஒரே தடவை. அப்போ உள்நாக்கில் வச்சு உள்ளுக்குள்ளேயே சொன்ன அந்த ஓங்காரம் வெளியில சொல்லும் போது ஒரு சத்தத்தோடு இருக்க வேண்டும். ஃபினிஷிங். அவ்வளோதான். இது காலை மாலை கோயிலில் இருக்கும் பொழுது எப்போ பண்ணாலும் சரி, நாத ஒளி உங்களுக்குள் வரும் பொழுது நாதமாக, இசையாக, கருவியாக உங்களுடைய உள் வீணை இசைக்கப்படும். அதுதான் ஞான ஒளி. சொல்லுங்க, ஞான ஒளியின் உச்சத்தில் இருக்கும் பொழுது உச்சமான சில பிழைகள் திருத்தப்படும். உலைகள் என்ற உலைகள் திருத்தப்படும். அல்லது வெளியே தூக்கி விட்டு போ அப்படின்றவாங்க. அப்போது சக்தி பீடமாக நம்ம இருந்துச்சுன்னா சொல்வாக்கும் நாவு அடக்கம் சொல்லுவாங்க இல்லையா? நாவு அடக்கங்கிறது
அதிகமாக பேச நாவடம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த நாவை அடக்கி மடக்கி உள்ளே ஆனாக்கில் வச்சோம் அப்படின்னா சர்வ சக்தியும் உங்களுக்கு வசம். சிவமயமாக இருக்கும் பொழுது வசியம் அப்படிங்கிறது சிவமயம். வசி சிவ, சிவவசி வசி சிவ, சிவ சிவ வசி அப்படியே உட்காரும் பாருங்க. அதான் ஞானம், ஞான பெருக்கம், ஞான ஒளி, சர்வ கீட பிரகாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரகாசனம் அப்படிங்கிறது வந்து பிரகாசம். ஃபேஸ் பிரகாசமாக இருக்கும், கண்ணு பிரகாசமாக இருக்கும், ஜீவகாந்தம் பிரகாசமாக இருக்கும். அப்போது நம்ம முன்னேறப்போக்கூடிய ஒரு விஷயம் தடைகள் இருந்தாலும் உடைக்கக்கூடிய சக்தி கண் வழியாகவும் உங்கள் சொல் வழியாகவும் நடக்கும். இது தெரியாது கண்ணுக்கு. ஏன்டா அவரை பற்றி மட்டும் பேசுகிறோம், அவரை பற்றி மட்டுமே கேட்குறோம், அவர் ஏன் உங்களை லீடராக இருக்கார், ஏன் அப்படின்னு கேள்வி இருக்கும். நம்மளால ஏன் முடியல? இந்த சக்தி இயற்கையாகவும் அமையும், நம்மளுடைய ப்ராக்டிஸ்லையும் இருக்கும். ரொம்ப சிம்பிள். இதை மட்டும் பண்ணாக்கா நாத ஒளி உடம்பில் ததும்பும், அது அங்கேருந்து உற்பத்தி ஆகும். மெலோனின் கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷனை கொடுக்கும். அதான் வசீகரமாக இருப்பதின் அவசியம். ஒரு இடத்துல போய் உட்காரோம், ஒரு பிஸ்னஸில் நம்ம சொல்ல அங்கே ஓங்க வேண்டும். ஒரு இடத்துல நம்ம சொல்கிறோம் இது வேணும், இதை பண்ணணும் நம்ம கேட்குறோம், அது நடக்க வேண்டும். அப்போது நம்மளுடைய கிரீடம் உயர வேண்டும் என்றால், கிரீடம்னாக்கா எல்லாரும் கிரீடம் நினச்சிக்காதீங்க, தலை என்ற சக்கர சிரஸ்தார சக்கரா இருக்கு இல்லையா, அந்த கிரீடம் உயர்ந்து வெட்டவெளி ரகசியத்தை தொட வேண்டும். ரொம்ப சிம்பிளான மெடிடேஷன். இதை எம்டி ஸ்டமக்கில் மட்டும்தான் பண்ணணும். காலையில் பண்ணலாம், அதேமாதிரி ஈவினிங் டைமில் பண்ணுங்கள். எப்போ பண்ணாலும் எம்டி ஸ்டமக் இருந்துச்சுனாக்கா உங்களுடைய சோலார் பிளெக்ஸ் சக்கரம் அதுவாக இயங்கும், மெதுவாக இயங்கும். ஸோ நம்மளுடைய ரசம் அவ்வளோ அழகாக மேலே மேலே கீழே இறங்கும். ஸோ நம்மளுடைய அண்டர சராசரங்களில் இருக்கும் அற்புதமான ஜீவகாந்த சக்தியை நமக்குள்ள உடம்புல சேமிக்க தொடங்குவோம். அந்த சேமித்த அந்த அண்டகரசிய ஜீவகாந்த சக்தி கண் மூலியமாகவும் கை மூலியமாகவும் உங்களுடைய வார்த்தை மூலமாக பிரயோகம் செய்யும் பொழுது நீங்கள் வசீகரமாக மாறுவீர்கள். இதை மட்டும் செஞ்சு பாருங்கள், வாழ்க்கையில் வெற்றிகள் உங்களுடைய பக்கத்திலே இருக்கும். அதுக்கு கொஞ்ச நாள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணினா அதுக்கு முன்னாடி இருக்கும், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணினா உங்களை முன்னோக்கி உங்களுக்கு முன்னாடி வெற்றி சிகரத்தை தொடும். அதோடு சேர்ந்து நீங்கள் வெற்றி பெற்றிருப்பீங்க. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உங்கள் வீட்டில் நிம்மதி இல்லையா? நீங்கள் செய்யும் வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லையா? வாழ்க்கை முழுவதும் போராட்டமாக இருக்கிறதா? இதற்கான தீர்வு மந்திராலயம் டிவைன் ஷாப்பில் உள்ளது. எங்கள் மந்திராலயம் தெய்வீக சாம்ராஜ்யத்தில் கிறிஸ்டல் பிரேஸ்லெட், வாஸ்து பொருட்கள், ருத்ராட்சம், ஸ்படிக மாலைகள் என அனைத்து விதமான தெய்வீக பொருட்களும் கிடைக்கும். ஒவ்வொரு பொருளும் உங்கள் வாழ்வில் நேர்மறை ஆற்றலை கொண்டு வரக்கூடியது. பொருட்கள் மட்டுமல்ல, நம்பிக்கையும் உங்கள் வெற்றியும் தான் எங்கள் சிறப்பு. சென்னையில் உள்ள வளசரவாக்கத்தில் உள்ள எங்கள் கடைக்கு உடனே வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதுதான் எங்கள் இலக்கு. மந்திராலயம், இது தெய்வீக சாம்ராஜ்யம்.